ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரரே போற்றி போற்றி. உலகம் என்பது உயிர்களால் இயக்கப்படுகின்றது. உயிர்கள் யாவும் ஆன்ம ஆற்றல்களால் இயக்கப்படுகின்றது. ஆன்மாக்களோ விண்புலத்து ஆற்றல்களால் இயக்கப்படுகின்றது. எனில் மானுடர்களின் இயக்கமும் விண் ஆற்றல்களால் நிகழ்கின்றது என்றே உணர்ந்திடல் வேண்டும். விண் ஆற்றல்கள் என்பது அணுக்களின் மாறுபட்ட ஆற்றல்களே என்றுணர்க. ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரர் என்பதும் ஒரு வகை ஈச ஆற்றல்களே. இருப்பினும் மாறுபட்ட தன்மையினை கொண்டிருக்கும். ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரராகிய யாம் உயிர் அணுவிற்கு உற்ற தோழனாய் செயல் புரிவோம். பஞ்சபூத மூலக்கூறுகளுக்கும் யாம் ஆற்றல்களை பொழிந்திடுவோம். எவ்விதம் என்றறிக. சுடலை என்பது மானுட தேகம் அழிக்கப்படும் ஓர் பகுதியாகும். ஆங்கே நடனமாடும் சிவனாராக கருதப்படுவதே ஆன்மாவின் ஒரு துளியான சுடலையாண்டி ஈஸ்வரராகும். ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களை ஏற்றிருக்கும். எனினும் அதன் செயல்பாடுகள் மற்றும் தன்மைக்கு ஏற்ப ஆன்ம துகள்களின் நிலை என்பது மாற்றம் அடையும். ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரத் துகள் என்பது 108 பாதரச ஆன்ம கரு அடங்கிய ஓர் உன்னத அணுவாகும். உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னரே யமது பணி என்பது துவங்கிடும். சிறைப்பட்ட நிலையில் மானுட சிரசினில் விடுபடாது நிலைத்திருக்கும் ஆன்ம கருத்துகள்களை ஈர்ப்பதே எமது உன்னத செயலாகும். புறத்தினில் இயங்குகின்ற சுடலையாண்டி ஈஸ்வரர் எனும் ஆன்மத் துகளானது ஈச ஆற்றல் பொருந்தியதாகும். ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் எவ்விதம் இயங்குகின்றனர் என்றே யாம் கண்காணித்து அறிந்திடுவோம். பிறவியின் எல்லையில் மாத்திரமே ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் நிலைத்திருக்கும் சுடலையாண்டி ஈஸ்வரத் துகளோடு கலப்புற்றே செயல் புரிவோம். ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் 108 ஆன்ம கரு துகள்கள் ஒன்றிணைந்து உருவாக்கும் சுடலையாண்டி ஈஸ்வரத் துகள் என்பது பிறவியின் எல்லையில் மாத்திரமே இயங்கிட முற்படும். எந்த ஒரு மானுட சிரசிலும் சிறைபடவோ அன்றி விடுபடவோ இயலாத துகள் எனும் காரணத்தினால் எமது இயக்கம் என்பது மாறுபட்டு அமைந்திருக்கும். ஆத்ம லிங்க வழிபாடுகளை ஏற்றிட்ட மானுடர்களுக்கும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றுள்ள மானுடர்களுக்கும் யாம் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம். ஸ்ரீ கால பைரவரின் அருளாசியினால் ஒளிப்பாலத்திலிருந்து ஈர்த்து சிரசினோடு இணைக்கப்பட்ட யாம் சிரசினிலே சிறைப்பட்டிருக்கும் ஆத்ம கருக்களை கண்டுணர்ந்த பின்னர் விடுபட்டு கபாலம் கடந்தே நிலைக்கின்றோம் என்றுணர்க. இத்தருணத்திலும் யாம் உருகி கரைந்திட முற்படவில்லை என்றும் எமது ஆற்றல்களை ஒளியின் ரூபமாய் அருள்கின்றோம் என்றுமே உணரக் கடவது. சிறைப்பட்ட கருக்களை விடுவிப்பதே எமது பணியாகும். எமது 108 பாதரச துளிகள் அடங்கிய அணுவானது வீரியமான ஆற்றல்களை பொழிவதனை உணர்ந்திடலாம். இத்தருணத்தில் உங்களது
சிரசுகளில் பல்வேறு ஆசைகளினால் சிறைப்பட்டிருக்கும் ஆன்மக் கருக்களை விரைந்து யாம் விடுவிப்போம். எமது இருப்பு நிலையினையும் இயக்கத்தினையும் எளிதாய் உணர்ந்திட இயலும். ஏனெனில் பற்பல ஆசைகள் விரைந்து முற்று பெறும். எவ்விதம் எனில் கபாலத்தினை தீண்டிய வண்ணமே ஒளிப்பாலத்தினில் நிலைத்து யாம் செயல் புரிவதினால் சிறைப்பட்ட அனைத்து கருக்களும் எமது ஆற்றல்களால் ஈர்க்கப்படும். பல்வேறு ஈசத்துளிகளான ஆன்ம கருத்துகள்கள் யாவுமே இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கத்தின் மூலம் சிரசினில் விரிந்து இயங்க முற்படுகின்றது. விடுபட்ட நிலையில் இயங்கிடும் ஆன்ம கருக்களை எம்மால் ஈர்த்திட இயலாது. அறிவு அணுக்களினால் சிறை கண்டுள்ள துகள்களை மாத்திரமே எம்மால் ஈர்த்து விடுவிக்க இயலும். ஏன் இவ்விதம் யாம் செயலாற்றுகின்றோம் என்றுமே உணர கடவது. எம்மிடம் நிறைந்துள்ள 108 பாதரச துகள்களும் அதீதமான காந்த ஆற்றலை பெற்றவை. பூரணமான அதி தூய்மையான பாதரசத்தினால் உருவான உன்னத ஆற்றல்கள் நிறைந்தவை. ஓர் ஆன்மாவினில் எண்ணற்ற பாதரசத் துகள்கள் அடங்கி இருப்பினும் அவை யாவும் பூரண பாதரசத்தினை தன்வசம் கொண்டிருப்பதில்லை. கலப்பு ஆற்றல்களினால் உருவாகும் அணுத்துகள்கள் இறுகிய நிலையில் செயல் புரிந்திடும். யாமோ உருகிய பாதரசமாகவே எத்தருணத்திலும் நிலைத்திருப்போம். ஒத்த தன்மையினை உடைய இளகிய உருகிய பாதரச கருத்துகள்கள் 108ம் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஓர் உன்னத ஆன்மக் கருவே ஸ்ரீ சுடலை ஆண்டி ஈஸ்வர கருவாகும். உருகிய தூய்மையான பாதரசம் எனும் காரணத்தினால் எமது இயக்கம் முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும். ஒவ்வொரு ஆன்மக் கருத்துகள்களும் இத்தருணத்தில் உருகியே செயல்பட முற்படுகின்றன. உங்களது சிரசுகளில் உருகியே செயல்பட முற்படும் ஒவ்வொரு ஆன்மக் கருவும் பாதரச தன்மையினை வெளிப்படுத்தினாலும் அவற்றினூடே தாமிரம், தங்கம், வெள்ளி போன்ற ஆற்றல்களும் சற்றே கலப்புற்று காணப்படும். எமது ஆற்றல்கள் மாத்திரமே தூய பாதரச ஆற்றல்களாகும். சுடலையாண்டி எனப்படும் ஆன்மக்கரு மாத்திரமே உருகிய கலப்புகளேதுமற்ற தூய பாதரச ஆற்றலினைக் கொண்டிருக்கும். இத்தருணத்தில் உங்களுடைய சிரசுகளில் யாம் கலப்புற்று பின்னர் புறம் நீங்கி கபாலத்தின் உச்சத்தில் நிலைத்துள்ளோம் என்றே உணரக்கடவது. இத்தருணம் முதல் யாம் ஆற்ற உள்ள பணி என்பது உத்தமம் வாய்ந்ததாகும். சிறைப்பட்ட ஆத்ம கருக்களை எளிதாய் விடுவிப்பதுடன் உயிரின் ஒடுக்கத்திற்கும் உதவிடுவோம். தேவியர்களின் ஒடுக்கம் என்பது நிகழ்கின்ற இத்தருணத்தில் எளிதாய் உயிரின் ஒடுக்கம் நிகழ்ந்தேறிடவும் உதவிடுவோம். எமது தன்மை என்பது அதி தீவிரமான ஈர்ப்பு சக்தி என்பதாகும். இத்தருணத்தில் நெருங்கியே செயல்புரியும் யாம் உங்களது இயக்கத்தினை மாற்றியே அமைத்திடுவோம். தேகமானது உயிரினை விடுத்து மரணித்த பின்னரே எமது செயல்கள் யாவும் வெளிப்படும். எனினும் இத்தருணத்தில் சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்திருக்கும் ஆன்மாக்களுக்கு
மாறுபட்ட ஆற்றல்களை பொழிந்திடுவோம். புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து ஆன்ம கருத்துகள்களை மீட்பதே எமது பணியாகும். இருப்பினும் இத்தருணத்தில் விண்ணாற்றல்களை ஈர்த்து தேகத்திற்கு நல்கிடுவோம். விண்ணாற்றல்களை ஈர்த்து அருளிட முற்படுவதன் காரணத்தினையும் அறிந்திடல் வேண்டும். சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்து உயரிய இயக்கத்தினை ஏற்றிருப்பதினால் அதீதமான விண்ணாற்றல்களை ஈர்த்து அருளிட மகாகாலேஸ்வரர் எமக்கு கட்டளையிட்டுள்ளார். கருணை வாயில் திறவு கொள்ளவும் உயரிய செயல்பாடுகளை ஏற்றிடவும் சத்தியயுக வாசிகளுக்கு பூரண ஆற்றல்களை யாம் பொழிந்திடுவோம். பெரும் இயக்கம் மலர்ந்திடவும் அனைத்து ஆன்மாக்களும் விண்ணேறிடவும் மகா சக்தி மண்டல கோபுரத்திலிருந்து ஆற்றல்களை ஈர்த்து பெற்றே அருளிடுவோம். எமது இயக்கத்தினை உணர்ந்திட முற்படல் வேண்டும். ஒவ்வொரு ஆசைகளும் தேவைகளும் எதிர்பதமாய் உருமாறுவதனை உணரக்கடவது. ஓர் இல்லம் அதனை புறத்தினிலே பொருள் கொண்டு ஏற்றிட ஆசைகளை உருவாக்கியே செயல்படும் தருணத்தில் அவை மாற்றம் அடைவதனையும் உணரலாம். இறைவனின் இல்லத்தில் சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கத் துவங்கும். எந்த ஒரு இயக்கமும் இறை சேவையாகவே உருமாறிவிடும். இதுகாலம் வரை வாழ்ந்த வாழ்வு என்பது மாற்றம் அடையும். 5 ஆண்டு காலங்களில் அனைவருமே பூரண சத்தியயுக வாசியாய் மலர்ந்திட காணலாம். அன்பு பூரணமாய் மலர்ந்து கருணை எனும் பேராற்றலும் சிரசினில் பொழியத் துவங்கிவிடும். உருகிய சிவத்துளிகளின் இயக்கம் என்பது உடல், உயிர், ஆன்மா ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டினில் இணைக்கும். ஒவ்வொருவரது இயக்கமும் மாறுபடும். மாற்றங்கள் நிகழ்ந்தேறிய பின்னரே சத்தியத்தினை பூரணமாய் உணரவும் இயலும். உணர்ந்து உய்வுறக் கடவது. ஸ்ரீ சுடலையாண்டி ஈஸ்வரரின் பூரண ஆசிகள்.